ஒழுக்கம் என்ற தலைப்பில் நம்முடன் கருத்துரையாற்ற வருகிறார். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்த பாட்டுத் தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயதுகள் ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சா எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளைய சூரியனைப் போல் ஒளிவீச காத்திருக்கும் என் நண்பர்களே, அண்ணங்களே, தம்பிகளே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது என்னும் பொன்மொழியை என்றோ நவீன்றார் தமிழ் மூதாட்டி அவ்வை. கிடைத்ததற்கரிய இந்த மனித பிறப்பு சீரும் சிறப்பும் பெற்று திகழ வேண்டுமாயின் அறம் செய்ய விரும்பு என்ற கோட்பாட்டை கடைபிடித்தொழுக வேண்டும் என்பதையும் ஆத்திச்சூடியில் அவர் கூறியுள்ளார். அறம் எனப்படும் பண்பு நலன் மனிதர்களின் மனம், சொல், செயல் சார்ந்ததாகும். இதன் அடிப்படையில் அறம் செய்ய விரும்பு என்ற சொற்றொடரை ஆழ்ந்து நோக்கினால் மனித குல மன தூய்மையுடன் அறநெறி போற்ற வாழ நாட்டம் கொள்ளும். இவ்வாறான அறம் சார்ந்த வாழ்வை மானுடம் மேற்கொண்டு துலங்குவதற்கு அடிப்படை அஸ்திவாரமாக அமைவது ஒழுக்கமே ஆகும். எனவேதான் மனித வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்த வள்ளுவ பெருந்தகை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் குரலில் ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக போற்றப்படும் என்றார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி என்னும் குரலில் நல்லொழுக்கத்தால் ஒருவன் உயர்வடைகின்றான். ஒழுக்கம் தவறுவதால் அடையக்கூடாத பெரும் பள்ளியை அடைகின்றன என்று கூறினார் வள்ளுவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்னும் குரலில் நல்லொழுக்கம் ஒருவனுக்கு அறத்திற்கு காரணமாகி நிற்கும். தீய ஒழுக்கம் இம்மை மறுமை ஆகிய இரண்டிடத்திலும் துன்பம் தரும். இப்படி வள்ளுவர் ஒழுக்கத்திற்கு ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். ஒழுக்க நெறியின்றி ஒருவன் எவ்வளவு நூலறிவு பெற்றிருந்தாலும் அவன் அறிவற்றவனே என்பதை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிலாதார் என்னும் குரல் வாயிலாகவும் வலியுறுத்தினார். ஆனால் இயந்திரமயமாகிவிட்ட இன்றைய மனித வாழ்வில் கல்வி ஒழுக்க நெறி சார்ந்தது என்பதை பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் உணர்வதே இல்லை. இன்றைய மாணவர்களாகிய நம்மிடம் ஒழுக்கம் என்பது காணல் நீராகிவிட்டது. நான் எல்லா மாணவர்களையும் கூற விரும்பவில்லை. பாதி பேர் இன்று காலம் தவறாமல் பள்ளிக்கு வருவதிலிருந்து அன்றாட பாடங்களை படிப்பதிலும் எழுதுவதிலும் உரிய காலத்தில் முடிக்காமல் நாளை நாளை என்று தள்ளி போட்டு விரயமாக்கி வீணாகி போய்க் கொண்டிருக்கிறோம். இன்று பள்ளி பருவத்திலேயே சில மாணவர்கள் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு தங்களது வாழ்க்கையே பாழாக்கிக் கொள்ளும் அவலநிலையை நாம் கண்கூடாக காண்கிறோம். எனவே அனைவரும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதை மனதில் கொண்டு வருங்கால சமுதாயத்தை தாங்கும் தூண்களாகிய நாம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில் மூத்தவர்கள் ஆகியோர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதோடு அல்லாமல் நம் பள்ளியையும் நம் வகுப்பறையையும் தூய்மையாக வைத்திருப்பதோடு நம் பள்ளி சொத்துக்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் நம்முடைய ஒழுக்க செயல்பாடுகளிலே அடங்கும். நம் கரும்பலகையில் முதலில் இடம்பெறுவது ஒழுக்கம், அடுத்துதான் கல்வி, கல்விக்கு அடுத்துதான் உயர்வு. நாம் அனைவரும் நம்மால் முடிந்த அளவிற்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர்ந்தற்று என்ற வள்ளுவன் வாக்கிற்கினிய நற்சொற்களையே பேசுவோம், நற்செயல்களையே செய்வோம் என்று கூறி ஒரு மனிதனை சமுதாயத்தில் தலைநிமிர வைப்பதே ஒழுக்கமே, ஒழுக்கமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.